ஹாய்! இன்னைக்கு என்னோட டெய்லி ரொட்டீனை தான் உங்களோட ஷேர் பண்ண போறேன். கண்டிப்பா பிடிச்சா உங்களோட சப்போர்ட்டை என்னோட சேனலுக்கு குடுங்க. காலையில எப்பயும் போலவே வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். தம்பி, பாப்பாவுக்கு 2 பேருக்குமே லஞ்ச் பேக் பண்ணி ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டேன். அவருக்கு ஆஃபீஸ்க்கு 7:30க்கே போகணும் அப்படின்றதுனால இந்த வேலையில அவரால பார்க்க முடியாது. அதனால தம்பி, பாப்பாவ பிக்கப் பண்ணுறது, ட்ராப் பண்ணுறது எல்லாமே நம்மளோட வேலை தான். ஸ்கூல்ல விட்டுட்டு வரும்போதே கிளைமேட் சூப்பரா இருந்துச்சு. லைட்டா மழை சாரல் வேற. பார்க்கறதுக்கே சூப்பரா இருந்துச்சு. கிளைமேட் நல்லா ரசி அப்படின்னு சொன்னாலும், இன்னொரு மனசு ஓடு ஓடு மழை எப்போ வேணாலும் வரும். துணியை காய போட்டு எடுக்கணும்னு சொல்லிச்சு. நானும் டக்கு டக்குன்னு போயிட்டு காலையிலேயே துணி போட்டிருந்தேன் மிஷினில். அதெல்லாம் எடுத்து காய போட ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா ஹொசூரில் இருக்கவங்களுக்கு தான் தெரியும் மழை எப்போ வருது, வெயில் எப்போ அடிக்குதுன்னே தெரியாது. வெயில் அடிக்கலைனாலும் பரவாயில்ல, காற்றுலையாவது துணி உணரட்டும்னு சொல்லிட்டு துணியை ஃபுல்லாக காய போட்டிருந்தேன். எங்களோட பெட்ரூமுக்கு செகண்ட் ரூமுக்கு பின்னாடி ஒரு சின்ன இடம் இருக்கும். இங்கே தான் துணியை காய போட்டு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி கிளைமேட் சில்லுன்னு இருக்கும்போது யாருக்குமே வேலை பார்க்கணும்னு தோணாது. எனக்குமே அப்படி தான், வேலை பார்க்கவே பிடிக்காது. அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா, எப்படியும் வேலை பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு டைம் வச்சுட்டு இருக்கிற வேலையெல்லாம் கடகடன்னு முடிச்சுட்டு டிவி பார்க்குறது, பாட்டு கேட்குறது, தூங்குறது இப்படின்னு பண்ணுறதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு கீழே இருக்கிற டாய்ஸ்லாம் எடுத்து வச்சாச்சு. டாய்ஸ்லாம் அங்கங்கே போட்டிருப்பாங்க. எல்லா டாய்ஸையும் எடுத்து வச்சுட்டேன். இது தம்பி வரைஞ்சி வச்சுருந்தான் கருப்பசாமின்னு சொல்லிட்டு. வந்தோடனே எப்படியும் கேட்பேன். அதனால் அதை எடுத்து போடாமல் அதையும் மடித்து டாய்ஸ் பேக்கில் வச்சு எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் கடையில் பொருள் வாங்கும்போது கொடுப்பாங்கள்ல கவர், அதெல்லாம் எடுத்து கீழே போட மாட்டேன். இப்படி எடுத்து மடித்து ஃப்ரிட்ஜுக்கு கீழே ஒரு டோர் இருக்குமா, அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். எதுக்காவது தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எந்த இடத்த க்ளீன் பண்ணலைனாலும் இந்த இடத்த டெய்லி கண்டிப்பாக க்ளீன் பண்ணி ஆகணும். ஏன்னா எத்தனை தடவை க்ளீன் பண்ணாலும் நான் அத்தனை தடவை குழஞ்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இது அடிக்கடி குழஞ்சிட்டே இருக்கும். அதை எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்து எங்கள் பெட்ரூமுக்கு போயிடுவேன். பெட்ரூம் போய்ட்டு படுத்திருந்த பெட்ஷீட் பாய் எல்லாத்தையுமே அழகாக மடித்து வச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வீடு கூட்டுற வேலை தான். லாஸ்ட்டாக தான் கிச்சன் வேலைக்கு போவேன். ஏன்னா கிச்சனுக்கு போயிட்டு வந்துட்டு இந்த வேலைலாம் பார்க்க ரொம்ப டயர்டாக இருக்கும். அதனால் வீட்டுக்குள்ளே இருக்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு கூட்டி குப்பையெல்லாம் அள்ளி போட்டுட்டு கிச்சனுக்கு போயிடுவேன். கிச்சனுக்கு போனதுக்கப்புறமே எல்லாருக்குமே சாப்பாடு செஞ்சு கொடுத்ததுக்கப்புறமா என்னோடய சாப்பாடு மட்டும்தான் கம்மியாக இருக்கும். அதனால் அதை பானையிலே வச்சுருக்காம எல்லாத்தையும் மாற்றிட்டு எல்லாத்தையுமே மொத்தமாக அள்ளி போட்டு ஒரே நேரமாக பாத்திரம் விளக்கி எடுத்துருவேன். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக விளக்குறத விட இப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா ஈவினிங் வரையும் பாத்திரம் நம்மளுக்கு சேராது. பிள்ளைங்க வர வரையும் நம்மளுக்கும் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் மொத்த பாத்திரத்தையும் போட்டுட்டு ஒரு பாட்டை போட்டு விட்டுட்டு பாத்திரத்தை விளக்கிடுவேன். நான் இன்றைக்கி என்னென்ன பாட்டு கேட்டேன் அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணுறேன், கேளுங்க, நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கிளைமேட்டில் எனக்கு பாட்டு கேட்குறது ரொம்ப பிடிக்கும். அப்படியே சாப்பாடை போட்டுட்டு வந்துட்டு எனக்கும் காலை சாப்பாடு வேலையை முடிச்சிட்டேன். முடிச்சுட்டு டிவி சேனலில் பாட்டு சேனலை மாற்றி விட்டுட்டு பெரிய நல்ல மழை, ரோட்டில் யாருமே இல்லை, அமைதியாக இருந்துச்சு. வீட்டுக்குள்ளேயும் வீடை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு சுத்தமாக இருந்துச்சு. அப்படியே இந்த நேரத்தில் பாட்டு போட்டு கேட்டுட்டு பீஸ்ஃபுல்லாக இருக்கிறது எவ்வளோ சூப்பராக இருக்கும் தெரியுமாங்க. உங்களில் யார் யாருக்கு இந்த மாதிரி இருக்கிறது பிடிக்கும் அப்படின்றத கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. வெயில் காலம் வரும்போது அது ஒரு ஃபீல் வரும், மழை காலம் வரும்போது ஒரு ஃபீல் வரும். அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரசிக்கிறது. உங்களுக்கு எப்படி அப்படின்றத சொல்லுங்கள். அதே மாதிரி மழை ரொம்ப அதிகமாக இருந்ததுனால ஸ்கூல்லேருந்து மெசேஜ் வந்துருச்சு, பிள்ளைகளை கூப்பிட்டுக்கோங்க அப்படின்ட்டு. நானும் டக்குன்னு குளிச்சுட்டு கிளம்பி பிள்ளைகளை கூப்பிட போயிட்டேன். தம்பி பாப்பாவுக்கு ரெயின் கோட்டை எடுத்துகிட்டு கொடையை எடுத்துகிட்டு அவங்கள கூப்பிட்டு வந்துட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட சப்போர்ட் எனக்கு தேவை. பாய்.